நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தரமற்ற முறையில் விடியா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் சாரல் மழைக்கு இடிந்து விழுந்தது. குன்னூர் நகராட்சி சார்பில் 14வது வார்டுக்குட்பட்ட ஓட்டுப்பட்டறை பகுதியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டான்லி பார்க் செல்லும் வழியில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. அது கட்டப்படும் போதே தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். அதனை கண்டுகொள்ளாத விடியா திமுக நகரமன்ற தலைவர் கமிஷனிலேயே குறியாக இருந்தார். இந்த நிலையில் அந்த தடுப்பு சுவர் சிறு மழைக்கே இடிந்து விழுந்து விடியா அரசின் கமிஷன் பணிக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. ஊதிய உயர்வு கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபடச் சென்ற வருமுன் காப்போம் திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வ செவிலியர்களை தஞ்சாவூர் சோழபுரத்தில் போலீசார் கைது செய்த நிலையில் செவிலியர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தலைமை செயலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்த பாபநாசத்திலிருந்து 20 நபர்கள் கொண்ட குழுவினர் வேனில் புறப்பட்டனர். அவர்களை சோழபுரத்தில் வழிமறித்த போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களில் மதியழகி என்பவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டார். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள தடுப்பணைகளும் குளங்களும் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் சித்திரசாவடி, ஆத்துப்பாலம், காலவாய் பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள் நிரம்பி அருவி போல் வழிந்தோடி வருகிறது. இதேபோல் உக்கடம், பெரியகுளம், குறிச்சிக்குளம், செல்வ சிந்தாமணி குளங்களும் நிரம்பி வருகிறது. எந்த நேரத்திலும் வெள்ளம் அதிகரிக்கும் நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அங்கு செல்ஃபி எடுத்து வருகின்றனர். எனினும் விடிய ஆட்சியின் மாவட்ட நிர்வாகம் அங்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் தூங்குகிறது. அனைத்து இடங்களிலும் அறிவிப்பு பலகை வைத்து பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டால் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் என்று அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் லஞ்சம் வாங்கிய உதவி மின்பொறியாளர் கைது செய்யப்பட்டார். சாத்தூர் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் ரவிச்சந்திரன் தனது பட்டாசு கம்பெனிக்கு அதிதிறன் கொண்ட மின் இணைப்பை பெற விண்ணப்பித்திருந்தார். அதற்கு வெம்பக்கோட்டை உதவி மின்பொறியாளர் சேதுராமன் லஞ்சம் கேட்டுள்ளார். தகவல் அறிந்த விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை சேதுராமனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் 4 லஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகின்றது என பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனிப்பட்டா கோரி விண்ணப்பித்து நடவடிக்கை எடுக்காத ஆட்சியரிடம் அடையாள அட்டைகளை ஒப்படைக்க வந்த பெண்மணியால் பரபரப்பு ஏற்பட்டது. புவனகிரி மஞ்சக்குழியைச் சேர்ந்த மணிமேகலை புதிதாக வீடு கட்டி வருகிறார். அந்த இடம் கூட்டுப்பட்டாவில் இருப்பதால் அளவீடு செய்து பிரித்து தருமாறு பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கான பொதுப்பணிகள் செய்யாமல் மக்கள் அலைக்கழிக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் வெப்பலாம்பட்டி கிராமத்தில் எந்தவித திட்டமிடலும் இன்றி போடப்பட்ட கழிவுநீர் கால்வாயால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த கிராமத்தில் கடந்த ஆண்டு ஊராட்சி நிர்வாகம் 500 மீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் கால்வாய் அமைத்தது. திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கடமைக்கு அமைக்கப்பட்ட கால்வாயிலிருந்து வெளியேறும் நீர் கால்வாயிலேயே தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் பெருகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் விடியா திமுக அரசின் ஊராட்சி தலைவர் சக்திவேலுக்கு உறவினர் என்பதால் அவரை எதிர்த்து கருத்து தெரிவிக்க முடியாமல் அவதிப்படுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே கடுக்கரை வனப்பகுதியில் ஒற்றை யானை சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். பொதுமக்களை யானை தாக்கி உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நிகழும் முன் ஒற்றை யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் தேவர்சோலை மச்சிக்கொல்லி பகுதியில் மின்சாரம் பாய்ந்ததில் ஆண் காட்டு யானை ஒன்று பரிதாபமாக இறந்தது. மச்சிக்கொல்லி பகுதியில் உலா வந்த அந்த யானை பாக்குமரத்தை தள்ளியதில் எதிர்பாராத விதமாக மின் ஒயர்கள் மீது விழுந்ததில் யானை மீது அவை விழுந்துள்ளது. இதில் யானை பரிதாபமாக உயிரிழந்தது. காட்டு யானை நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்த போதெல்லாம் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் வனத்துறையினரால் ஒரு யானை அநியாயமாக இறந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பலமுறை மனு அளித்தும் பட்டா கிடைக்காததால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சோம்பட்டு ஊராட்சி பொதுமக்கள் சிலர் பட்டா கேட்டு பலமுறை புகார் அளித்தும் இந்த விடியா அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை துரை சந்திரசேகரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சமாளித்துவிட்டு அவசரமாக புறப்பட்டார். மேலும் கண் துடைப்புக்காக நடக்கும் இந்த கூட்டங்கள் எந்த ஒரு மனு மீதும் நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களை அலைக்கழித்து வருவது விடியா அரசின் வெத்து விளம்பரம் என மக்கள் புலம்புகின்றனர்.
எல்லாமே அரசு எடுத்தீங்க. எந்த இடம் அரசியல் சொல்லுங்க. எல்லா பட்டம் இங்கே பாருங்க. அதிகாரத்தில் சொல்கிறேன். நான் சோமரன் நகரில் ஃபேமிலியில் இருக்கேன். சரிங்களா? யாரோ வெளியூர் கார் வந்தெல்லாம் வீடு கட்டியிருக்கலாம். நான் தான் தெரியும். அவன் 7 லட்சம் விட்டுட்டு போயிருக்கான். பஞ்சாயத்து நான் இருக்கேன். ஐயா அவன் யாருன்னே தெரியாதுங்க. மொழி இல்லைங்கய்யா. நீங்கள் சொல்கிற ரூல்ஸ் எடுத்துட்டீங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளான டேங்கர் லாரியில் இருந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வெளியேறியதால் பொதுமக்களுக்கு கடும் மூச்சு திணறலும் கண் எரிச்சலும் ஏற்பட்டது. புதுச்சேரியில் இருந்து டேங்கர் லாரி ஒன்று ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை ஏற்றிக்கொண்டு கோயம்புத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டை மீது லாரி மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து நெடித்தன்மை கொண்ட வாயு வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளானார்கள்.